நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் ஆகச்சிறந்த ஆளுமைகளுடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம பதிவு செஞ்சு வர்றோம். அந்த வகையில் இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் பல்வேறு சாதனைகள் நிகழ்ச்சி ஒரு வெற்றி பெண்மணியாக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற திருமிகு நளினி பத்மநாபன் அவர்களை நம் விருந்தினராக சந்திக்கவிருக்கிறோம். அவருடைய சாதனைகள் பல்வேறு. ஒரு பட்டய கணக்காளராக, மிக சிறந்த நிர்வாகியாக, ஒரு வங்கியாளராக, ஒரு சமூக சேவராக என பன்முகத்தன்மையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திருமிகு நளினி பத்மநாபன் அவருடைய வாழ்க்கை பயணம் உங்களுக்காக. வாருங்கள், அவரை சந்திக்கலாம். மேடம் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல இந்த நிகழ்ச்சியில். நான் நிறைய நீங்கள் பேங்கிங்கில் நிறைய வேலைகள் பண்ணுறீங்க. பல்வேறு பேங்க்கில் டைரக்டர்ஸாக இருந்துருங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்துருக்கிறீங்க. இப்போ கனரா பேங்கோட இயக்குநராக பணியாற்றிருக்கீங்க. என்எல்சியில் இயக்குநராக இருந்தீங்க. பல்வேறு துறைகளில் இயக்குநராக இருந்தீங்க. இது வந்து ஒரு பட்டய கணக்காளராக உங்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் சொல்லலாம். உங்களுடைய வேலைக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் சொல்லலாம். இதையெல்லாம் தாண்டி கடந்த சில ஆண்டுகளாக ஒரு அற்புதமான சேவையை வந்து நாட்டில் செஞ்சிட்ருக்கீங்க. அது எல்லாத்தோட அதுதான் முத்தாய்ப்பாக உங்களோட நான் பேசுகிறப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்ஃபினிட் சேவாங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக பல்வேறு கோயில்களை வந்து புனரமைக்கிறதும், அங்கே நிறைய விஷயங்களை உண்டான விஷயங்களை சேர்த்து நிறைய ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல இன்ஃபினிட் சேவானா என்ன, எப்போ துவங்குனே, அதனுடைய செயல்பாடுகள் குறித்து உங்களுடைய முதல் கட்ட கருத்து சொல்லலாம். இன்ஃபினிட் சேவா அப்படின்னா ஒரு எல்லை இல்லாத சேவை. ஸோ நம்ம நிறைய தொழில் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து நிறைய நாட்டு மக்களுக்கு நிறைய செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம வந்து இன்ஃபினிட் சேவா அப்படிங்கிறது ஒரு 2023 எண்டில் ஆரம்பித்தோம். இந்த இன்ஃபினிட் சேவாங்கிறது முதல்ல கோயில்கள்லேருந்து ஆரம்பித்தோம். கோயில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ், நம்ம தமிழ்நாடு, அந்த தமிழ்நாட்டில் 1,10,000 டெம்பிள்ஸ் மேலே இருக்குது. அதில் வந்து ஒரு 60,000 டெம்பிள் மேலே பூஜை நடக்காமல் அந்த மாதிரி ஒரு ஹை அண்ட் ட்ரையாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த டெம்பிள்லாம் பூஜை நடக்கணும். ஸோ அந்த வகையில் ஒரு கோயில் திறந்து பூஜை பண்ண ஆரம்பித்து அந்த கோயிலை சுற்றி இருக்கிற அவ்வளோ கிராமங்களும் நல்ல செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு எங்கெல்லாம் பூஜை நடக்கலையோ அந்த கோயிலெலாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற கிராமத்து மக்களை அதில் இன்வால்வ் பண்ணி அந்த கோயில்களில் பூஜை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது இப்போத்துக்கு நம்ம நிறைய கோயில்கள் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதில் 120 கோயில் நம்ம வந்து பண்ணுறோம். இந்த 120 கோயில் எப்படி பண்ணுறோம்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு ஸ்பான்சர் வந்து அந்த கோயிலை எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு அந்த கோயிலுக்கு நம்ம வந்து அதுக்குண்டான செலவினங்கள், பூஜாரிக்கு ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபாய், அந்த ஒரு 5,000 ரூபாய் பூஜாரிக்கு, ஒரு 15,000 ரூபாய் அந்த கோயில் பூஜைகளுக்கு. அப்படி அந்த கிராம மக்களோட ஒரு பேங்க் அக்கௌண்ட், அவங்களே ஒரு வாலண்டியர் 3 பேர் எடுத்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஸ்பான்சர் நேரக்கு அனுப்பிடுவாரு. ஸோ அதை வச்சு அவங்க பக்கத்துல அவங்க கோயில் அது அவங்களே பாத்துக்கிறாங்க. அவங்க கோயிலே அவங்களுக்கு தெரியாத காமிக்கிறதுக்கான ஒரு புனர்ஜென்மம் மாதிரி தான் அப்படி பார்க்கணும் அந்த கோயில. இந்த இப்போ என்னன்னா, நம்ம கோயில்கள்லாம் வெறும் பூஜை பண்ணுறதுக்கு மாத்திரம் இல்லை, அது வந்து அது சோஷியோ எக்கனாமிக் சென்டர், கல்ச்சுரல் சென்டராக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், 3 மணி நேரம் கார்த்தாலையும் சாயங்காலம் திறந்து வச்சு சின்ன பூஜைகள் தான். தட் இஸ் ஒரு விளக்கேற்றி ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு நைவேத்தியம் பண்ணி நைவேத்தியம் விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா குழந்தையெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி இப்படி பல கோயில்கள் பண்ணிட்டு இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா எங்கே பணம் நிறைய வருகிற கோயில்கள் தான் நிறைய பேர் ஒரு காணிக்கை செலுத்துறதோ மற்ற விஷயங்களை செலுத்துறது பார்க்குறோம். ஒருவேளை விளக்கு கூட ஏற்ற முடியாத ஒரு கோயிலுக்கு அங்கே விளக்கு ஏற்றணும், அங்கே இருக்கிற அந்த ஊழியருக்கோ இல்லை அந்த ஐயருக்கு வந்து பூஜாரிக்கோ அவருக்கு உணவளிச்சு அந்த கோயிலை பராமரிக்கணுங்கிறது எண்ணமே வந்து ரொம்ப தூய்மையானதை பார்க்குறோம். புதுசாக கூட நம்ம பார்க்குறோம் நினைக்கிறேன். அது நிறைய இவ்வளோ ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 24-25 மாதங்களுக்குள்ள ஒரு 120 கோயிலுக்கு பண்ணுறது மிகப்பெரிய சாதனையாக நினைக்கிறோம். தமிழகத்தில் வந்து இந்தியாவில் அதிகமாக கோயில்கள் இருக்கிற இடம் ஒரு விஷயமா இருக்குது. நீங்க ரொம்ப முக்கியமான சொன்ன இன்னொரு மேட்டர் கேட்டா, இது வந்து இந்த சோஷியோ எக்கனாமிக் சிச்சுவேஷன் ஆஃப் வில்லேஜை மாற்றுறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது என்ன வகையான மாற்றங்களை கொண்டு வருது, விவசாயத்தில் என்ன வகையான மாற்றங்களை கொண்டு வருது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். நம்ம இப்போ கோயில் திறந்தோன்னு நம்ம பூஜை நடக்க ஆரம்பிச்சுடுது. ஸோ இந்த எல்லாம் வில்லேஜ்காரெல்லாம் அது வந்து நல்ல இன்வால்வ் பண்ணிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து நம்ம அப்புறம் ஒருத்தர் கோதானம் பண்ணணும் அப்படின்னாங்க. ஏன்னா இந்த மாதிரி கோயில்களுக்கு கோதானம் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு 10-12 கோதானம் பண்ணிட்டோம். ஸோ அந்த கோதானம் வந்து அவளுக்கு ஒருத்தருக்கு வாழ்வாதாரம், ஒரு ஃபேமிலிக்கு வாழ்வாதாரம் வருது. ஸோ அந்த ஒரு நம்ம அதில் வந்து வேறு ஒன்றும் சொல்லலை, ஒரு லிட்டர் மில்க் மாத்திரம், அந்த பால் மாத்திரம் ஒரு கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க, பாக்கியெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம டியூஷன் சென்டர்ஸ் நடத்துகிறோம். ஸோ அந்த கிராம மக்களுக்கு ஸ்கூல்லேருந்து போயிட்டு வந்தோடனே அந்த குழந்தைகளெல்லாம் வச்சு ஒரு நல்ல ஒரு மாரல் ஸ்டோரிஸ்லாம் சொல்லி அவளுக்கு எல்லாம் ஹோம்ஒர்க்லாம் ஏற்பண்ணி, ஸோ இந்த மாதிரி அந்த குழந்தைகளையும் நம்ம வந்து நல்லபடியாக கொண்டு வரோம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு அன்னதானம்ங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துருக்கோம். ஸோ அந்த கிராமமே ஒன்று சேர்ந்து இப்போ நம்மளுக்கு பெரிய பலமே இப்போது இந்த
இந்த வேலைகள்னால என்ன வருதுன்னா எல்லாரும் ஒன்று சேர்றாங்க, ஒன்று சேர்ந்து அதனால ஒரு பெரிய பலமே அந்த கிராமங்களுக்கு வருது ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து நம்ம அவங்க இந்த அன்னதானம் பண்ணி அவங்க கோபூஜை பண்ணி அன்னதானம் பண்ணி அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுச்சு. ஸோ பல கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் இப்போ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மறந்து போன பல்வேறு நம்மளுடைய மரபு சார்ந்த விஷயங்கள் மீண்டும் துளி. ஆமாம். இப்போ நம்ம வந்து நிறைய இந்த கோயில் வாட்டர் பாண்ட்ஸ், இந்த ஃபார்மர்ஸ் பக்கத்தில் இருக்கிறது குளங்களுக்கு அவங்களுக்கு வந்து வாட்டர் பாண்ட்ஸ் கட்டி அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபார்மர்ஸ்க்கும் வந்து நம்ம பல திட்டங்கள் கொண்டு வரோம். அவங்களுக்கு எப்படி ஆர்கானிக் ஃபார்மிங் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரோம். ஸோ அது ஒரு திட்டம் அந்த கிராம கோயிலை சுற்றி பண்ணுறோம். அப்புறம் கோயிலை சுற்றி சோலார் லைட்ஸ் போடுறோம். ஸோ ஏன்னா அங்கெல்லாம் கோயில்கள் நிறையா ஒரு 6-10 கோயில்கள் போடுறச்சே அந்த கிராமங்களுக்கு எல்லாமே அந்த லைட் வரும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம சோலார் லைட்ஸ் போடுறோம். ஸோ கோயிலே ஒரு மையமாக வச்சு ஒரு 6-10 கிராமங்கள் வந்து இதனால பெருசா வளர ஆரம்பிச்சிடும், நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ரொம்ப ரொம்ப அற்புதமான நிறைய அமைப்புகளும் தனியார் நிறுவனங்களும் உங்களோட சேர்ந்து பணியாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சப்போர்ட் என்ன மாதிரி கிடைக்குது மேடம்? கார்பரேட் செக்டர்ஸ்ல இருந்தோ, இண்டிவிஜுவல்ஸ் இருந்தோ, இல்லை இண்டிவிஜுவல் டோனர்ஸ் இருந்தோ, இந்த பார்வை எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி போயிட்டு இருக்குது, இதனுடைய எதிர்காலம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன்? இந்த கோயிலை பொறுத்தவரையில் நிறைய வெறும் இண்டிவிஜுவல்ஸ் தான், சிஎஸ்ஆர் யாரும் வாங்கலை. நிறைய இண்டிவிஜுவல்ஸ், நிறைய பேருக்கு நம்ம கோயில்கள் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப தாக்கம் இருக்கு ஆக்சுவலாக. அந்த தாக்கத்தினால அவங்க இது வந்து தமிழ்நாட்டிலேருந்து இல்லை, இன்னும் பாம்பே, டெல்லி எல்லாத்துலேருந்தும் வந்து நான் ஒரு கோயில் எடுத்துக்கிறேன், எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமா, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏன்னா இந்த கோயில் ஐடியா ரொம்ப முக்கியம். அந்த ஒரு சின்ன ஒரு சீடு தான் எல்லாத்தையும் மாற்றுதுங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து இப்போ நிறைய பேர் இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ இன்னொரு நம்ம எப்படி பண்ணுறோன்னா இது எபிசென்டர் ஆனதுனால பல பேர் நான் இதை கொண்டு வந்து சேர்க்குறேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய நிறுவனம், ஒரு பெரிய ட்ரஸ்ட் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நான் வந்து உங்களை அந்த குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேங்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனாலே ஸ்காலர்ஷிப். ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை இப்போ கொண்டு வரோம். அது எப்படின்னா நம்ம ஒரு குழந்தைக்கு 300, 400, 500, 600ன்னு சொல்லிட்டு அவங்க என்ன கிளாஸ் படிக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதத்துக்கும் அவங்க அக்கௌண்ட்டுக்கே போடுறாங்க. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் உங்கள் மூலமாக நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து தையல் மிஷின்ஸ் நிறைய இந்த விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு பண்ணி கொடுத்தோம். ஸோ அது வந்து நம்ம 2000 ஸ்விங் மிஷின்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதில் இப்போது 533 ஸ்விங் மிஷின்ஸ் தஞ்சாவூரில் வச்சு கலெக்டர் மேடம் வச்சு பெருசாக பண்ணோம். ஸோ இப்படி நம்ம வந்து அவங்க வாழ்வாதாரமும் அவங்க விவசாயமும் அதை தவிர அவங்க படிப்பு எல்லா விஷயமும் நல்லபடியாக பண்ணணும் அப்படி வச்சு ஸோ தட் இந்த ஹோலிஸ்டிக்காக அந்த ஒரு 10-12 கிராமம் கோயிலை சுற்றி பெருசாக வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பல விஷயங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச், ஒருங்கிணைந்த ஒரு முனைப்பாக நம்ம பார்க்குறோம். நீங்கள் இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் இந்த விவசாயிகளுக்குண்டான ஒரு கான்க்ளேவ் பண்ணீங்கன்னு சொல்லி பற்றி பேசிட்டு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். விவசாயிகளுக்கு வந்து நம்ம வி ஹேவ் டு மோட்டிவேட் தம். அவங்களுக்கு வந்து நம்ம பல சப்போர்ட் கொடுத்து அவங்கள ஆர்கானிக் ஃபார்மிங் வந்தால் பல பேருக்கு இது வந்து நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம வந்து ஒரு பெரிய கான்க்ளேவ் நடத்தினோம். அதில் வந்து 450 மேலே ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு அவங்க எப்படின்னா ஒரு 800-1000 ஃபார்மர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் நடத்துவாங்க. ஸோ தட் அவங்க லேண்ட் பேங்க்லாம் சேர்த்து ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் எல்லாருமே ஒரு சிஇஓஸ் சேர்மன்ஸ் எல்லாரும் ஒரு 450 பேர் மேலே வந்தாங்க. அது மதுரையில் பெருசாக நடந்தது. ஸோ இப்போ அதனால நம்மளுக்கு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த ரீச் போயின்னு இருக்கு. ஸோ அந்த 110 ஏக்கர்லையும் ஆர்கானிக் ஃபார்மிங் போட்டு அது ப்ராசஸ் ஆஃப் டாக்குமெண்டேஷன் பண்ணி ஸோ ஒன்ஸ் அந்த டாக்குமெண்டேஷன் கரெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக நம்ம அதை கொண்டு போயிடலாம். நாபார்டு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த அவுட்புட் கம்மியாகும் இல்லையா, அந்த அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறேங்கிறாங்க நாபார்டு. அந்த மாதிரி நம்ம ஐஓபி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, கிறிஸ்காந்தின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு 7% கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பல பேர் வந்து இப்போ அதுக்கு ஹெல்ப் பண்ணி ஸோ இது எல்லாம் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ நம்ம இன்ஃபினிட் சேவாவோட அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன்லாம் சேர்ந்து வரைச்சு we are able to give it as a package. அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்தோம்னா நம்ம அப்போ அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன். நம்ம என்ன பண்றோம், இன்ஃபினிட் சேவால இருந்து ட்ரோன்ஸ் வாங்கி தரோம். ட்ரோன்ஸும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது எல்லா ஃபர்டிலைசர்லாம் ஒரு ஏக்கர் 5 நிமிஷத்துல ஸ்ப்ரே பண்ணிட்டு ரொம்ப அழகா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அவங்களுக்கு. அப்புறம் நம்ம வந்து வாட்டர் பாண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இவ்வளோ வசதியும் பண்ணி கொடுத்து அவங்கள வந்து நம்ம இப்போ கொஞ்சம் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிச்சு அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன். ஸோ அவங்களுக்கும் ஒரு லாபகரமாக இருக்கணும், அவங்க உழைப்பெல்லாம் லாபகரமாக வரணும். ஏன்னா அவங்கள பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாருமே இருக்கும். ஸோ நம்ம அதனால இது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப கேட்டுட்டே இருக்கலாம் பொழுது நீங்கள் என்ன கிராமத்தோட வளர்ச்சிக்காக ஒரு சின்ன விதை எவ்வளோ பெருசாக ஒரு ஆலமரமாக இப்படி வளருதுங்கிறது யாரெல்லாம் இப்படி சேர்றாங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சமூக சேவை
செய்யணும், இல்லை இந்த நாட்டுக்கு சில மாற்றங்களை கொண்டு வரணும், இங்கே ரிலீஜியஸாக சில விஷயங்கள் கோயிலை சுற்றி தான் அந்த கிராமமே இருக்கும். நிறைய விழாக்கள் ஆகட்டும், மக்கள் கூடி பேசுறதாகட்டும், விளையாடுறதாகட்டும், இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அதை உள்வாங்கி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நேற்று இன்னைக்கு வந்திருக்க முடியாது. நிச்சயமாக உங்கள் சைல்டுஹுட் டேஸ்லேருந்து குழந்தையிலேருந்து நீங்கள் பார்த்த விஷயங்கள், அதை உள்வாங்கின விஷயங்கள் தான் இன்றைய செயல்பாட்டுக்கு வந்துடணும். நீங்கள் உங்களோட இளமை காலத்தை பற்றி, ஸ்கூலில் படித்தது, உங்களோட ஆசிரியர்களை பற்றி, உங்களோட பெற்றோர்களை பற்றி நேருக்கு சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ எனக்கு எப்போதுமே வந்து நம்ம பெத்தவாழை நம்ம வந்து ஹாப்பி ஆக்கணும். அது வந்து ஆஸ் எ சைல்டு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து நல்லா படிக்கணும். நல்லா படித்தா அவங்கள எப்போதுமே நான் ஃபஸ்ட்டு வருவேன். அதனால ஏன்னா எங்கள் அப்பாவை சந்தோஷப்படுத்தணும். சரி, அவ்வளோதான் எனக்கு. இன்றைய காலகட்ட இளைஞர்களை நீ எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக பெண்களுடைய ஆட்டிடியூடில் மனோபாவம், அவருடைய சாதனைகள், அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற பல்வேறு சேலஞ்சஸை நீங்கள் என்ன பார்க்குறீங்க மேடம்? நான் இது 2 வகையாக எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து பெண்கள், நம்ம பெண்கள் தான் வந்து ஒரு பெரிய நம்ம நாட்டுக்கே முதுகெலும்பு ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒரு இன்னரண்ட் பவர் வந்து கடவுளாக கொடுத்த ஒரு இன்னரண்ட் பவர். அதை நம்ம வந்து வெளியில் கொண்டு வந்தாலே நம்ம வந்து நாடு ரொம்ப பெருசாக வளர்ந்துடும். ஸோ விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஒரு 5 பெண்மணிகளை வச்சு நம்மளால் 500 பேருக்கு பண்ணுறதோட 5 பெண்மணிகள்கிட்ட அதே இதை கொடுத்தோன்னா, அந்த வேலையை கொடுத்தோன்னா அவங்க பெருசாக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்கள நிறைய மோட்டிவேட் பண்ணணும். அப்படி இன்ஃபினிட் சேவா மூலமாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஒன்று வந்து நம்ம வந்து ஷூயிங் மிஷின்ஸ் கொடுத்தா வாழ்வாதாரத்துக்கு பண்ணுறோம். அப்புறம் அந்த கிராமம் மக்கள் வந்து அந்த லேடிஸ் வீட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் படிச்சிருப்பாங்க, ஒரு 10th மட்டும் அந்த மாதிரி படிச்சிருப்பாங்க, அவங்கள ட்ரெயின் பண்ணி பிரைமரி ஸ்கூல் டீச்சர் மாதிரி ஆக்குறோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்போ அவங்கள மோட்டிவேட் பண்ணி, அப்புறம் சேவா மையம் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறோம். ஸோ வேர் வி கிவ் ஒரு டிஜிட்டல் இது கொடுத்து எஜுகேஷன் கொடுத்து டிஜிட்டல் நம்ம இது கம்ப்யூட்டர்லாம் கொடுத்துட்றோம். ஸோ எப்படின்னா அவங்களுக்கு அந்த கிராம மக்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நம்மக்கிட்ட நம்ம 6200 எஸ்ஹெச்ஜி மெம்பர்ஸ் நம்மக்கிட்ட பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 1.5 லட்சம் எஸ்ஹெச்ஜி விமன் ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஏதான ஒரு சின்னதாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களெல்லாம் முன்னுக்கு கொண்டு வரணும். ஏன்னா அவங்க ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட் ஆக நம்ம நாடே பெருசாக முன்னாடின்னு ரொம்ப நான் தீர்க்கமாக நம்புகிறேன் நான். ஏன்னா எனக்கு இந்த படிப்பும் இந்த என்னோட ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸும் தான் எனக்கு வந்து இவ்வளோ தைரியத்தை கொடுத்தது, இவ்வளோ பல வேலைகளை எடுத்து பண்ணுறதுக்கு. அப்போ ஒரு லேடிஸும் ஒரு விமனும் அந்த மாதிரி ஒரு நம்ம பலப்படுத்தினோம்னா எவ்வளோ வேலைகள் நடக்கும், எவ்வளோ பெரிய முன்னேற்றம் வரும் அப்படின்னு நினைச்சாலே பிரமிப்பாக இருக்குது ஆக்சுவலாக. இன்றைய இளைஞர்களுக்கு இந்த வேல்யூ வைஸ், ஏன்னா 2 விஷயம் நான் கான்ட்ராஸ்டாக பார்க்கறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் இருந்து நீங்கள் சொன்னீங்களா பெற்றோரை வந்து தாய் தந்தை தான் முக்கியங்கிற ஒரு வேல்யூஸை நிச்சயமாக குறைஞ்சிட்டு வர. அவங்க மனசில் அன்பு இருக்கலாம், ஆசை இருந்தால் கூட உண்மையை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்களே உண்டானுங்க. நம்மளோட வாழ்க்கையோட மதிப்பீட்டு உணர்வுகள் சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போகிறதாகட்டும், பெற்றோரை மதிக்கிறதாகட்டும், பிடிச்ச விஷயங்களை செய்தாகட்டும், சிலருக்கு சில விஷயங்கள் பிடிக்காட்டாலும் நம்ம அதுக்குண்டான அந்த தியாக மனப்பான்மை சின்ன வயசுலேருந்தே வரதுனால தான் இன்றைக்கி வந்து நீங்கள் அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணுறீங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. இந்த காலத்தில் அது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு அது என்ன சொல்லுறீங்க? தோஸ் வேல்யூஸ் கட்டாயமாக இருக்குது. இந்த காலத்து இளைஞர்கள் ரொம்ப புத்திசாலி. இன்ஃபேக்ட் எல்லாருமே இப்போ பேக் டு ரூட்ஸ் வராங்க. சரி, நடுப்புற கொஞ்சம் எல்லாருமே நம்ம தடுமாற்றம் இருந்தது. இப்போ நல்லா தெரியறது எல்லா குழந்தைகளும் எல்லா இளைஞர்களும் ரூட்ஸ்க்கு திருப்பி வராங்க. ஸோ அவங்க பண்ண வேண்டியது, அவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அவங்க பொட்டென்ஷியல் ஃபுல்லாக வரமாட்டேங்குது. ஓகே. ஸோ அவங்க பொட்டென்ஷியல் திருப்பி வந்துட்டுனா ஸ்கை இஸ் த லிமிட் அவங்களுக்கு. ஸோ அந்த இந்த இளைஞர்கள் இப்போ வந்து அவங்க ஃபோக்கஸ் தான் பண்ணணும். அவங்க அந்த ஒரு டைமில் வந்து படிப்பு டைமில் கரெக்டாக படிப்பு முடிச்சிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, அவங்க நல்லா வந்துடுவாங்க. அவங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸை நம்ம குறைக்கணும். இந்த காலத்தில் ஒரு அப்பா அம்மாக்கள் வந்து நம்ம பட்ட கஷ்டம் குழந்தைகள் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த தேர் கன்சீலிங் இட். அவங்க பட்ட கஷ்டம்லாம் எதுவுமே தெரியாமல் வளர்க்குறச்சே அப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து அதர் சைட் ஆஃப் லைஃபே தெரியாம போயிடுது. ஓகே. அவங்கள சொல்லி வளர்க்கணும், லைஃப்ல இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி. அப்போ அவங்க சேலஞ்சஸ் எடுத்துக்கிற தைரியம் வரும். இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப நம்ம ப்ரொடெக்டடாக பண்ணுறச்சே அந்த சேலஞ்சஸ் எடுத்துக்கிற தைரியம் வரமாட்டேங்கிறது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து போத் சைட்ஸ், இளைஞர்களும் சரி அவங்கள பெற்றோர்களும் சரி, கொஞ்சம் அவங்கள வந்து நம்ம இன்னைக்கு டுடேஸ் கான்டெக்ட்ல இந்த மாதிரி இந்த டைம்ல நீ இப்படி பண்ணா உனக்கு நல்லா இருக்கும்னு எடுத்து சொன்னா கட்டாயம் இளைஞர்கள் கேட்டுக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கருத்தை நான் பார்க்குறேன். நான் ரெண்டாவது, நான் வந்து உங்களை முகவரியில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து சொன்ன பயோகிராஃபி ரொம்ப கொஞ்சம் எஸ்பெஷலி அந்த ப்ரொஃபஷனல் சைடு இதை பார்த்தா நம்ம ப்ரோக்ராம் ஃபுல்லாக படிக்கலாம் பொழுது அந்த அளவுக்கு நினைக்கிறேன். நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சதுலேருந்து என்னென்னலாம் பணிகள் பண்ணீங்க? வங்கியில் நிறைய ஆண்டுகள் வேலை பண்ணிருக்கீங்க, பல்வேறு பப்ளிக் செக்டர்ஸில் வேலை பண்ணியிருக்கீங்க, நிறைய ஏஜென்சிஸுக்கு அட்வைசராக இருந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஃபார்ம் நடத்துறீங்க.
அந்த ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து பிகாமும் சிஏவும் சேர்ந்து பண்ணேன். ஸோ ஐ எம் ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நான் பாஸ் பண்ணப்போ ஐ வாஸ் ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அப்புறம் நான் வந்து எனக்கு என்னோட தைரியமும் என்னோட திறமை மேலேயும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. அதில் தான் நான் வந்து ப்ரொஃபஷன் ஆரம்பித்தேன். ப்ரொஃபஷனுங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஒரு கடினமான ஒரு பாதை. நம்மளே முயற்சி பண்ணி நம்ம ஆமாம். ஸோ தட் இஸ் கம்ஃபர்ட் கிடையாது. இப்போ வேலைக்கு போனால் நம்மளுக்கு கம்ஃபர்ட் மாதம் வந்தால் வந்துடும் சொல்லிட்டு, இது நம்மளுக்கு அந்த மாதிரி கம்ஃபர்ட் கிடையாது. நம்மளே அதை உருவாக்கி அதை பெருசாக்கணும். ஸோ நான் என் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையில் நான் அந்த தைரியமும் வேணும் அதுக்கு. அந்த இதில் நம்ம வந்து இப்போ ப்ரொஃபஷன் ஆரம்பித்தேன். ப்ரொஃபஷன் எங்கள் ஹஸ்பண்டோடு சேர்ந்து ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி ப்ரொஃபஷன் வந்து நான் இப்போ ஒரு 50-year-old ஃபேர்மில் இருக்கேன். அது வந்து ரொம்ப பெரிய ஃபேர்மு. ஸோ அந்த பெரிய சீனியர் பார்ட்னராக இருக்கேன். ஸோ அதில் ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்மளுக்கு நான் வந்து ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டேட் பேங்க். தட் இஸ் நான் 39 வயசுலேயே நான் வந்து டைரக்டர் ஆஃப் ஸ்டேட் பேங்க். ஸோ ஸ்டேட் பேங்க்ங்கிறது ஒரு ரொம்ப பெரிய தட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேங்க். ஸோ அதில் வந்து சென்னை லோக்கல் சர்க்கிளில் வந்து டைரக்டராக கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து என்னோட அந்த டைரக்டர்ஷிப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஆமாம். ஸ்டேட் பேங்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்எல்சியில் டைரக்டர் ஆனேன். என்எல்சிக்கு அப்புறம் என்டிபிஎல்னு ஒன்றுத்தில் டைரக்டர் ஆனேன். இப்போ வந்து நம்ம வந்து கனரா பேங்க்ல டைரக்டராக இருக்கேன். அண்ட் இன்னும் பல கம்பெனிஸ்ல இருக்கேன். அந்த மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம டைரக்டரா இருக்கிறச்சு அந்த ஹோலிஸ்டிக் வியூ கிடைக்கிறது. நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஸோ அந்த வகையில் இது ரொம்ப ஒரு டைரக்டர்ஷிப் ஹெல்ப்ஸ் மீ இன்னும் பல விஷயங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல் மேடம். அடுத்த நீங்கள் ஒரு பேங்கராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு சார்ட் அக்கௌண்ட் இருக்க, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி ஓவராலாக எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை என்ன வகையான பெட்டர்மெண்ட்ஸ் நாட்டில் கொண்டு வரலாம்? அது மக்களோட கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கும், அரசாங்கத்தோட கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்குங்கிறது உங்களோட பார்வையில் சொன்னாங்க. ரொம்ப 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 பிரமாதமாக இருக்குது. தட் இஸ் நம்ம டே பை டே நம்ம வளர்ந்துன்னு தான் வரோம். ஸோ நம்ம ஒரே ஒரு இது என்னென்னா, நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து பல விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தோனாலே ஸோ வி கேன் க்ரோ மச் அப்படிங்கிற மாதிரி. இப்போது நான் இப்போது இன்ஃபினிட் சேவாலையுமே அந்த மாதிரி தான் பண்ணுறோம். நம்ம பல விஷயங்கள் இப்போது நம்ம வந்து பல என்டர்பிரைசஸ்லாம் ஒன்று சேர்க்குறோம். ஒன்று சேர்த்தாக்க அவங்களுக்கு தெரியாதது, இப்போது கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்கறது, நிறைய பல விஷயங்கள் நல்லது பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. ஸோ அவங்க கேட்டால் தான் அவங்க கவர்மெண்ட் கேன் கிவ். அப்படி இருக்கிறச்சு இவங்களுக்கு தெரியாம தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு விழிப்புணர்வு இல்லை, அவங்க மெசேஜ் போய் சேரல. ஸோ அதனால நம்ம நிறைய இப்படி சேனலைஸ் பண்ணுறோம். இப்போ கூட ஒரு பெரிய என்டர்பிரைஸ் கான்க்ளேவ் பண்ணோம். ஸோ வேர் லாட் ஆஃப் பெரிய பெரிய சிஐலேருந்து சீஃப் வந்தார். ஸோ பல அகெயின் சிட்பிலேருந்து வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ பல விஷயங்கள் அந்த மாதிரி நம்ம இன்ஃபினிட் சேவா மூலமும் பல விஷயங்கள் பண்ணுறோம். நம்ம இதோட எக்ஸ்பேன்ஷனாக அடுத்ததாக இப்போ நம்ம 2.5 வருடம் தான் ஆகுதுங்கிற பட்சத்தில் அது நிச்சயமாக இந்தியா முழுக்க வியாபிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத பார்க்குறோம். ஹவு கேன் எக்ஸ்பேண்ட் பை இட் செல்ஃப்ங்கிறதுனால இந்த ஒரு சீட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வளருதுங்கிறதையும் சொல்லியிருக்கோம். நம்ம அதில் வேரியஸ் என்னென்ன கைண்ட் ஆஃப் வெர்டிகல்ஸ்னு நிறையா கொண்டு வரலான்றீங்க. முழுசாக நீங்கள் ஒன்று அக்ரிகல்ச்சரை நம்ம மையமாக வச்சிருக்கிறோம். அங்கே இருக்கிற மக்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை பெருக்கிறது பண்ணுறோம். அந்த கிராமங்கள் சுற்றிற கிராமங்கள் வளருங்கிற பட்சத்தில் வேறு என்னென்ன செக்டர்ஸ் வழியாக இந்த இன்ஃபினிட் சேவாங்கிறது முடிவற்ற ஒரு சேவை தான் சொல்கிறீங்க. நீங்கள் எல்லாம் இல்லா சேவையில் ஒரு முடிவற்ற சேவை. அது என்னெல்லாம் கொண்டு வரலாம்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க? அதை பற்றின ஒரு விஷன் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்ஃபினிட் சேவாவில் 4 வெர்டிக்கல் வச்சுருக்கோம். ஒன்று வந்து டெம்பிள் கனெக்ட். இந்த டெம்பிள் கனெக்ட் தான் வந்து நம்ம டெம்பிளை மையமாக வச்சு அந்த கிராமங்கள் எல்லாம் நம்ம வந்து பெருசாக வளர்க்கணும் அப்படிங்கிற இதில் அந்த பல கிராமங்கள் இப்போ நீங்கள் 120 கோயில்னால் ஒரு 500-600 கிராமங்களுக்கு நம்ம எப்படி நம்ம வந்து இன்டிகிரேட்டடாக பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொன்னேன். அதுலேயே வந்து நம்ம எஜுகேஷன் கொண்டு வரோம். எல்லாம் கோயில் பக்கத்துலேயும் ஒரு ஹெல்த் சென்டர் கொண்டு வரோம், ஃப்ரீ ஹெல்த் சென்டர் கொண்டு வரோம். அப்புறம் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு நம்ம அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கறதுக்கு கொண்டு வரும். அந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து அங்கே சேர்க்கறச்சே நம்மளுக்கு அந்த ஹோல் கிராமங்களே எல்லாமே நல்ல பெருசாக வளர்கிறதுக்கு நிறைய சான்சஸ் நல்லா பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப இன்வால்வ்டாக பண்ணுறதுனால கிராமங்களே வளர்ச்சியை பார்க்குறோம். அது ஒரு வெர்டிக்கல். 2வது வெர்டிக்கல்லேருந்து என்ஜிஓ கனெக்டுன்னு அப்படி ஒரு ஸோ நம்ம பல தொண்டு நிறுவனங்கள் ரொம்ப நல்ல காரியங்கள் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு 3 சேலஞ்சஸ் இருக்குது. ஒன்று வந்து அவங்களால ரொம்ப பெருசாக வளர முடியல, ஏன்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது. ஸோ அவங்க யார் ஹெல்ப் பண்ணுறாலும் அவங்கள வச்சுட்டே அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவங்களால ஒரு ஸ்கேல் அப் பண்ண முடியல, ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு அவங்களால வர முடியல. ஆனால் ரொம்ப நல்ல வேலை பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களால வந்து கண்டினியூஷன் இஸ் ஆல்சோ ப்ராப்ளம். ஏன்னா இதெல்லாம் ஒரு யார் ஒருத்தர் பேஷனேட்டாக பண்ணுறாலும் அவளால் தான் பண்ண முடியும். ஏன்னா இது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது அப்படியே நின்று போயிடுது. ஸோ கண்டினியூஷன் இஸ் அனதர் ப்ராப்ளம்.
தேர்ட் இஸ் சினர்ஜி எஃபெக்ட். தட் இஸ் பண்ணவங்க அதே திருப்பி இன்னொருத்தவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா இன்னும் பல சில சினர்ஜி பண்ணலாம் அப்படிங்க. ஸோ இந்த ஒரு இதில் நம்ம வந்து இதெல்லாமே டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் பண்ணுறதுனால, ஸோ ஆல் ஆர் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ், அதனால நம்ம வந்து இப்போது எல்லா தொண்டு நிறுவனமும் நம்ம ஒன்று சேர்க்குறோம். அப்போ யாரெல்லாம் ஹெல்த்தில் இருக்கா, எஜுகேஷனில் இருக்கா, எந்த டிஸ்ட்ரிக்டில் யார் யாரெல்லாம் ஓல்டேஜ் ஹோம் வச்சுருக்கா, யார் குழந்தைகள் பார்த்துக்கிறா, யார் என்வாயன்மெண்ட் பார்த்துக்கிறா, இப்படி எல்லாரையும் நம்ம வந்து அந்தந்த பக்கெட்டில் ரெடி பண்ணி, ஸோ அவங்களுக்கு சிஎஸ்ஆர் யார் இப்போ அவங்களுக்கு சிஎஸ்ஆரும் ஒரு பர்டிகுலர் இந்த காசுக்கு தான் கொடுக்குறாங்க. ஒருத்தர் வந்து இந்த வருஷம் ஹெல்த்துக்கு கொடுக்க போகிறேன் கம்பெனி பாலிசி பொறுத்தவரையில். ஸோ இப்போ அவங்களோட பாலிசி பிரகாரம் யார் நம்மக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது. ஸோ அது மாதிரி நாங்கள் பல விஷயங்கள் நம்ம நிறையா ஒரு ஆம்புலன்சஸ் வாங்கி கொடுத்துருக்கோம், 2-3 ஆம்புலன்சஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். அப்புறம் மொபைல் மெடிக்கல் வேன்ஸ் ஒரு 3-4 வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ சிஎஸ்ஆர்லேருந்து அவங்களுக்கு சேனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்புறம் நம்ம இதுக்கு கொடுத்துருக்கோம், நம்ம டயக்னாஸ்டிக் மிஷின், கேன்சர் டயக்னாஸ்டிக் மிஷின், அந்த மாதிரி பல ஒரு 400 lakhsக்கு நம்ம வந்து இது மட்டும் நம்ம வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். ஹெல்த் ஓரியன்டாக பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய எஜுகேஷனுக்கும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிஎஸ்ஆர்லாம் அவளுக்கு சேனலைஸ் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி இன்றைக்கி நிறைய ரீட்டைல் டோனர்ஸ், அவங்க இப்போ ஐடியில் வேலை செய்கிறாங்க, எல்லா இடத்துலையும் அவங்க டைம் இல்லை, குழந்தைகளுக்கு பர்த்டேயா ஒரு 20,000 rupees ஏதோ ஒரு நல்ல இதுக்கு அனுப்பணும். அப்போ அவங்களுக்கும் ஒரு எங்கே நல்லது அனுப்பணும்னு தெரிய மாட்டேங்குது, அவங்களுக்கும் சேனலைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ரீட்டைல் டோனர்ஸும் சேனலைஸ் பண்ணி தரோம். அப்புறம் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் நாங்கள் வந்து நிறைய பண்ணணும், ஏதாவது ஒரு ஸ்க்ரைபாக போகணும்னு நினைக்கிறாங்க, ஒரு அந்த மாதிரி ஹெல்ப்புக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான யார் தொண்டு நிறுவனம் பண்ணுறாங்களோ அவங்களையும் சேனலைஸ் பண்ணி தரோம். ரொம்ப மெயினாக வந்து நம்ம நிறைய பேருக்கு இன்றைக்கி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸை யார் வந்து பண்ணுறாங்களோ, அந்த தொண்டு நிறுவனம் எங்கே இருக்காங்களோ அவங்களையும் சேனலைஸ் பண்ணி தரும். ஸோ இது மாதிரி ஒரு சொசைட்டியில் இருக்கிற எல்லாரையும் அதை சேனலைஸ் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு டிஜிட்டல் போர்ட்டல் பண்ணிட்டு இருக்கோம். ஒருங்கிணைக்கிறது நிறைய சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் கொண்டு வரும். அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் மாத்திரம் பண்ணணும்னு நினைக்க முடியாது. கவர்மெண்டோட தொண்டு நிறுவனமும் எல்லாம் சேர்ந்து நம்ம சொசைட்டி எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணோம்னாக்கு தான் நம்மளால பெருசாக வளர முடியும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கையில் இந்த மாதிரி பண்ணுறோம். நல்லாவும் வந்துட்டு இருக்கு. தேர்ட் வெர்டிக்கல் தான் நம்ம வந்து FPOs அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். ஸோ பல விஷயங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம இப்போ பெரிய அளவில் அதுவும் வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஃபார்மர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்னெல்லாம் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்றா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 4வது வந்து நம்ம இந்த SHG மெம்பர்ஸ்க்குலாம் நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். 5வது வந்து நம்ம இந்த என்டர்பிரைசஸ் மெயினாக அவங்களுக்கு அதுவும் இப்போ ஒரு கான்க்ளேவ் நடத்தினோம். ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் 4 பெரிய கான்க்ளேவ் நடத்திட்டோம். ஸோ நாட் லெஸ் தென் 400-500 people attended. ஆல் CEOs எல்லோரும் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்பி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணணுமோ ஒரே இடத்துல சொல்லிருச்சு. they get to know everything at a time. ஸோ இப்போ நம்ம இன்ஃபினிட் சேவாவோட பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் MOU போட்டு வராங்க. ஸோ MOU போட்டு நம்ம அவங்களோட சேர்ந்து இணைந்து தான் பண்ணுறோம். இணைந்து தான் பண்ணுறோம். இன்னைக்கு சொன்ன மாதிரி தனியாக செய்யறது கிடையாது. இந்த ஊர் தூடி தேர் எடுக்கிற கதை மாதிரி தான் நம்ம சொன்ன மாதிரி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. முதல் கையை அவங்களுக்கு தான் இருக்கு பார்க்குறாங்க. நீங்கள் இன்னொரு உங்களோட இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி உங்களுக்கு இன்ஃபினிட் சேவா நீங்கள் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்குன்னு பார்க்குறாங்க. அது ப்ரொஃபஷனலாக வந்து இன்னொரு பெரிய நியூஸ்ன்னு கேட்டிங்க. நீங்கள் அந்த காலத்திலே 40 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் கோல்டு மெடல் இருந்தீங்க, பிகாமும் சிஏவும் ஒரே அட்டம்ப்ட்ல முடிச்சிருக்கீங்க. இதுக்குண்டான சீக்ரெட்ஸ் என்னன்னு சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 தடவை வேணாலும் ஃபெயில் ஆன ஆட்கள் இருக்காங்க. யூபிஎஸ்சிலேருந்து டிஎன்பிஎஸ்சியில் நிறைய இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வேறு ஆட்கள் பூரா வந்து நிறைய தோல்விகளை பார்க்குறோம். இதில் வேணான்னு தற்கொலை பண்ணிக்கிற ஆட்கள் கூட நான் நிறைய பார்க்குறேன். ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்கும் சில விஷயங்கள். இது உங்களோட சீக்ரெட் என்ன சொல்லுங்களேன். நிறைய பேர் இதை பார்க்குற இந்த ப்ரொஃபஷனல்ஸுகள் CA, ICWA, ACS படிக்கிறவங்களாம் வந்து கூட ஓகே இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுனால நான் இதில் ஜெயிக்க முடியும், ஓரளவு பாஸ் பண்ண முடியுங்கிறதுக்கு உண்டான உங்களோட சின்ன வயசுலேருந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஃபயர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த என்ன எடுத்தாலும் வெற்றி அடையணும், எதை எடுத்தாலும் நம்ம சாதிக்கணும். சும்மா நம்ம ஏதோ சாப்பிட்டோம் வாழ்ந்தோம் அப்படி இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று சாதிக்கணும். கடவுள் நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. இந்த இவ்வளோ பெரிய அற்புதமான வாழ்க்கையை வந்து நம்ம வேஸ்ட் அடிச்சிடக்கூடாது. ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ராவாக பண்ணி நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பல விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி நான் சொன்னேன், படிப்பில் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்து இப்படி வந்துட்டு இருந்தது. ஸோ அது வெறும் ஒரே ஒரு ஃபயர் தான், அது சாதிக்கணும், ஏதான ஒரு அச்சீவ் பண்ணணும் நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டோன்னு. ஸோ இதே மாதிரி கோல் ஓரியன்டாகவே இருப்பேன் நான். ஸோ CA படிக்கணும்னா வேறு எந்த ஒரு இருக்காது. முன்னாடி எல்லாரும் அப்போ CA படிக்கணும், ICWA இப்படிலாம் படிப்பேன். நான் இல்லை, CA முடிச்சுட்டு தான் அடுத்தது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால தான் என்னால் இவ்வளோ விஷயங்களை என்னால் சாதிக்க முடிஞ்சது. ஸோ நம்மளோட இளைஞர்களும் நம்ம ஆல் த ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே
அவள் சாதிக்கணும்னு நினச்சி ஒரு கோல் ஓரியன்டாக இருந்தால் கட்டாயம் வெற்றி அவளுக்கு வருங்கிறது ரொம்ப நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். நான் ஓகே ஓகே இன்னைக்கு அது ரொம்ப ஜெயிச்சதுனால உங்ககிட்ட கேட்குறேன். when there are too many choices there is always a confusion தான். இங்கே போனோம் அங்கே போனோம் மாற்றம் இதுதான் வேணும்னு சொன்னா கொஞ்சம் நேரம் எடுத்துட்டா கூட அது ஜெயிக்க முடியும் தான் உங்களோட பார்வையை பார்க்கலாம். ரொம்ப அற்புதம் மேடம். நேரம் போனதே உங்ககிட்ட தெரியல. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டுங்க. ரொம்ப எளிமையான இனிமையான வகையில் மக்களுக்கு புரிகிற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. உங்களோட பணிகள் மென்மேலும் சிறக்கணும். இந்த இன்ஃபினிட் சேவா மூலமாக இந்த இந்தியாவை மட்டும் இல்லை உலக அரங்கில் இந்த மாதிரியான நல்ல கான்செப்ட்ஸ் இல்லை நல்ல ஐடியாஸ் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கணுங்கிறத ஒரு குறுகிய காலத்திலே நம்ம பார்க்க முடியுது. உங்களோட பொன்னான நேரத்திற்கும் உங்களோட கருத்துக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி நன்றி மேடம்.